ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் எக்கனாமிக்ஸில் காசஸ் ஃபார் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஸ்ஈக்வலிபிரியம். காரணங்கள், அதாவது அயல்நாட்டு செலுத்து நிலை சமமின்மைக்கான காரணங்கள். காசஸ் ஃபார் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஸ்ஈக்வலிபிரியம், அயல்நாட்டு செலுத்து சமமின்மைக்கான காரணங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சைக்கிளிக்கல் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சுழற்சியான ஏற்ற இறக்கம், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளிக்கல் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். சைக்கிளிக்கல் ஃப்ளக்சுவேஷன் டிஸ்ஈக்வலிபிரியம் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இஸ் காஸ்ட் பை தியர் சைக்கிளிக்கல் ஃப்ளக்சுவேஷன், தியர் ஃபேஸஸ் அண்ட் magnitude. World trade shrinks during depression while trade flourishes during prosperity. அதாவது சைக்கிளிக்கல் அப்படின்னா சுழற்சியான அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏற்ற இறக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாடுகளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலக நாடுகளில் வாணிபத்தினுடைய சுழற்சியின் காரணமாக என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுகிறது. வாணிபத்தினுடைய மாற்றத்தினால் என்ன ஏற்படும், ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய காலகட்டங்கள் மற்றும் அதை உருவாக்கக்கூடிய அளவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஏற்ற இறக்கத்தினால பார்த்திங்கன்னா கால நேரங்கள், அதுக்கப்புறமேட்டுக்கு அதனுடைய அளவுகள் எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா சமனற்ற நிலையை அது ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாணிப சுழற்சினால் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுது. அதை அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைக்கிளிக்கல் டிஸ்ஈக்வலிபிரியம் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் இஸ் காஸ்ட் பை தியர் cyclical fluctuation, their phases and magnitude. அதாவது காலகட்டங்கள் மட்டும் அந்த மாதிரி ஏற்ற இறக்கம் ஏற்படணும்னா காலகட்டங்களில் வந்து சமனற்ற நிலையை அது ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வைல்டு ட்ரேட் ஸ்ட்ரிங்ஸ்னால் சுருங்குதல்னு அர்த்தம். இந்த இடத்துல வீழ்ச்சி அடையுது. அதாவது பார்த்திங்கன்னா மந்த காலங்களில் டிப்ரெஷன் பீரியட்னா அந்த பொருளாதார மந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னாட்டு வாணிபம் வந்து எப்படி இருக்குன்னா வீழ்ச்சி அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. சுருங்குதல் இட் மீன்ஸ் வீழ்ச்சி அடையுதுன்னு சொல்லலாம். அதேமாதிரி ப்ராஸ்பரிட்டினா வளமான நிலைகள்னு சொல்லுவோம். அந்த வளமான காலத்தில் பிஸ்னஸ் அந்த எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பாக இருக்குது. பன்னாட்டு வாணிபம் எப்படி இருக்குன்னா நல்ல செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதனால தான் இதுதான் ஏற்ற இறக்கம்னு சொல்கிறாங்க. அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டமைப்பில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரக்சரல் டிஸ்ஈக்வலிபிரியம் இஸ் காஸ்ட் by the structural changes brought by huge development and investment programs in the developing economics அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வளரும் நாடுகள் தான். வளரும் நாடுகளில் பார்க்கும்போது இன்றைக்கி நிறைய என்ன சொல்கிறாங்க முன்னேற்றத்திற்காக நிறைய மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வராங்க. அந்த திட்டங்கள் பார்த்திங்கன்னா முதலீட்டினுடைய அளவை அது மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி அந்த முதலீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நிறைய என்ன சொல்லலாம் ஒரு ஈக்குவலான நிலையை ஏற்படுறதில்ல இல்லையா. அது மேம்பாடு திட்டத்தில் முன்னேற்றத்துக்கு அடைவதற்கான திட்டங்களில் நிறைய முதலீடுகள் தேவைப்படுது. வேரியேஷன்ஸ் நிறைய மாற்றங்கள் அந்த இடத்துல ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்ட்ரக்சரல் டிஸ்ஈக்வலிபிரியம் இஸ் காஸ்ட் பை த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் brought by huge development and investment programs in the developing economies. Such economics may have high propensity to import for want of capital for rapid industrialization, while export may not be boosted up to that extent அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது வளரும் நாடுகளில் தொழில் வளர்ச்சிக்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதிகமான அவங்களுக்கு இறக்குமதி தேவைப்படுது. ஏன்னா தொழிலில் முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய இறக்குமதி மீது அதிகமாக அக்கறை ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன சொன்னாங்க எந்த அளவுக்கு இறக்குமதி செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஏற்றுமதி செஞ்சால் தான் அது அந்த நாட்டினுடைய ஈக்குவல் நிலை அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அயல்நாட்டு செலுத்து நிலையில் சமம் இருக்கும். ஆனால் இறக்குமதி செய்கின்ற அளவுக்கு அவங்க என்ன செய்கிறதில்ல, ஏற்றுமதி செய்கிறதில்ல. அதனால தான் அந்த இடத்துல என்னது சமனற்ற நிலை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேம்பாட்டு செலவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்க்கும்போது டெவலப்மெண்ட் டிஸ்ஈக்வலிபிரியம் இஸ் காஸ்ட் பை ரேப்பிட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் which results in income and price effects. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொருளாதார செலவுக்காக அரசாங்கம் என்ன செய்யுது நிறைய, அதாவது பொருளாதார செலவுன்னு இந்த இடத்துல நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக பொருளாதார மேம்பாட்டுக்காக அரசாங்கம் நிறைய செலவு செய்கிறாங்க. ஸோ வருமானத்தையும் விலையையும் அதிகரிக்கும்.
அந்த செலவு தான் எதில் போய் கொண்டு நிற்குது அப்படின்னு பார்க்கும்போது வருமானத்தையும் விலையையும் அது அதிகரிக்க செய்யுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ் இன் த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆர் நாட் செல்ஃப் சஃபிஷியன்ட். அது குறிப்பாக பார்த்திங்கன்னா நாடுகளில் ஆரம்ப காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் நம்ம சொல்ல முடியாது. ஆரம்ப காலத்தில் எந்த ஒரு வளர்ந்த நாடுகளையும் முன்னேற்றம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. தேவையானக்கு அந்த செல்ஃப் சஃபிஷியன்ட் தன் நிறைவு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்கம் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் அப்ஸ்மாலி லோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சேமிப்பு, முதலீடு, வருமானம் இவை எல்லாமே பார்த்திங்கன்னா அப்ஸ்மேலி இந்த இடத்துல ஸ்மாலி அப்படின்னா குறைவுன்னு அர்த்தம். அப்ஸ்மேலி லோ அப்படின்னா மிக மிக குறைவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். They depend upon developed countries for the import of commodities, capital and technology அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பொருட்களாக இருந்தாலும் சரி, இல்லை மூலதனம், இல்லை தொழில்நுட்பத்தை பெறுவதற்காக நம்ம என்ன செய்கிறோம்னா வளர்ந்த நாடுகளை நம்பி தான் இந்த வளரும் நாடுகள் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் இஸ் லோ அண்ட் இம்போர்ட் இன்டென்சிட்டி இஸ் ஹை. ஸோ த எல்டிசி இஸ் சஃபர் ஃப்ரம் அட்வர்ஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது நமக்குன்னு பார்த்திங்கன்னா வளரும் நாடு இறக்குமதி இறக்குமதியில் இருக்கக்கூடிய நாட்டம் அதிகமாகுது. அதனால் பார்த்திங்கன்னா ஏற்றுமதியை விட இறக்குமதியின் மீது தான் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கனால இந்த இடத்துல ஒரு சமனற்ற நிலை ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4th பாயிண்ட் என்ன சொல்கிறோம்னா கன்சியூமரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சியூமரிசம் அப்படின்னா மிகை நுகர்வு போக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் பொசிஷன் ஆஃப் எ country is adversely affected by a huge increase in consumption அப்படின்னு. ஆடம்பர செலவுகள் மீதாக இன்றைக்கி ஆசைகள், அதுவும் குறிப்பாக பேராசைகள் தான் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அயல்நாட்டு செலுத்து நிலையில் ஒரு பாதகமான ஒரு நிலைமையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா திஸ் இன்க்ரீஸ் த நீட் ஃபார் இம்போர்ட்ஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் த கெப்பாசிட்டி டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இறக்குமதி அதிகப்படுத்தி ஏற்றுமதி திறனை இது என்ன செஞ்சிருதுன்னா குறைச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா வெளிக்காட்டும் விளைவு அப்படின்னு சொல்லுவோம். டெஃபிசிட் இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இஸ் ஆல்சோ காஸ்டு பை டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட்ஸ் விச் இன்ஃப்ளூயன்சஸ் த பீப்புள் இன் யூடிசிஸ் டு imitate western styled goods. This will raise the propensity to import, causing adverse balance of payments. This is good for the developed countries அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த பேலன்ஸ் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது வெளிக்காட்டும் விளைவு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பொருளை ஒருத்தவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொருளை பார்த்தோன்னா நமக்கு ஆசை வருது, நம்மளும் அந்த பொருளை வாங்கலாம், நம்மளும் அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த விருப்பம் தான் இந்த இடத்துல டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெளிக்காட்டும் விளைவு அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த மாதிரி அந்த விளம்பரங்கள் மூலமாக, அதுக்கப்புறம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அதான் அந்த விளம்பரங்கள் மூலமாக இல்லை திரைப்படங்கள் மூலமாக தான் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் இன்றைக்கி அந்த இது பார்த்திங்கன்னா திஸ் வில் ரைஸ் அண்ட் ப்ரொபன்சிட்டி டு இம்போர்ட். அப்போ அந்த ஆர்வம் பேராசைகள் அதிகமாகிறதுனால இந்த வளரும் நாடுகளில் வேறு வழி இல்லாமல் என்ன ஆகிடுதுன்னு பார்த்திங்கன்னா இறக்குமதிகள் மீது அதிகமாக முக்கியத்துவங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பற்றாக்குறைகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாரோயிங் அப்படின்னு சொல்கிறோம். பாரோயிங்னா வெளிநாட்டில் கடன் வாங்குறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்டர்நேஷ்னல் பாரோயிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மே காஸ் எ டெஃபிசிட் இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். வென் த இன்டர்நேஷ்னல் பாரோயிங் இஸ் ஹெவி, எ country's balance of payment will be adverse since it repays loan with the interest. Servicing of debt is a huge burden. That is why the UDCs are forced to borrow more. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் கடன் வாங்குகிறோம் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த இப்போ இன்றைக்கி இந்த ஆண்டு கடன் வாங்குகிறோம்னா இந்த ஆண்டுலேருந்து நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, வட்டியும் அதே மாதிரி நம்ம எக்ஸஸாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு நம்ம உட்படுவாங்க. ஸோ ஆனால் அப்போ அந்த இடத்துல உடனே நம்ம வட்டி இது மாதிரிலாம் கட்டும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஷார்ட்டேஜ் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு பற்றாக்குறை அதில் ஏற்பட தான் செய்யும். ஸோ அப்போ வெளிநாட்டுடைய முதலீடு நம்ம அதாவது உள்நாட்டுக்குள்ளே வரும்பொழுது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, உபரியான சமமின்மையும் அதே சமயத்தில் அந்த முதலீடும் பார்த்திங்கன்னா எப்படின்னு செய்து வெளியே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதை இந்த இடத்துல பார்க்கும்போது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வில் பி அட்வர்ஸ் சின்ஸ் இட் ரீபேஸ் த லோன்ஸ் வித் இன்ட்ரெஸ்ட். சர்வீசிங் டெப்ட் இஸ் அ ஹியூஜ் பேர்டன். அப்போ அந்த இடத்துல அந்த கடன் அப்படிங்கிறத நமக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வளர்ந்து வரும் நாடுகள் இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டெக்னாலஜிக்கல் பேக்வர்ட்னஸ். டியூ டு த டெக்னாலஜிக்கல் பேக்வர்ட்னஸ் the people, it's Indians, are unable to use the energy, it means solar, available with them. As a result, they import the huge petroleum products from foreign countries, increasing the trade deficit. இன்றைக்கி தொழில்நுட்பம் பின்னடைவுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம அதாவது இன்றைக்கி வளர்ந்து வரும் நாடுகள் எல்லாமே தொழில்நுட்பத்தில் பின்தங்கியிருக்கனால புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் இயந்திரங்கள் எல்லாமே நம்ம வெளிநாடுகளில் தான் வாங்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து எதுவும் குறிப்பாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சோலார் வந்து அதிகமாக கிடைச்சா கூட நம்ம வெளிநாடுகளில் வந்து என்ன பண்ணுறோம், பெட்ரோலியம் இதெல்லாம் நம்ம அயல்நாடுகளில் நம்ம என்ன செய்கிறோம், இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால தான் இந்த பற்றாக்குறையான நிகழ்வுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோன்னா குளோபல் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த ரிச் கண்ட்ரீஸ் USA நீட் டு செல் தியர் வெப்பன்ஸ் டு ப்ரொமோட் தியர் எக்கானமி அண்ட் ஜெனரேட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி போர்க்கருவிகள்லாம் மற்றும் அதோட வெப்பன்ஸ் ஆயுதங்கள் எல்லாமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாடு இதெல்லாம் உற்பத்தி செய்தோ அந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா அதிகமாக உற்பத்தி செய்து மற்ற நாடுகளுக்கு அவங்க விற்பனை செய்கிறாங்க. அதாவது வளர்ச்சி அடைந்த நாடுகள் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இது தேவைப்படுது. ஹென்ஸ் அ வார்ஸ் பிட்வீன் கண்ட்ரீஸ், இட் மீன்ஸ் ஈரான் அண்ட் ஈராக், பாகிஸ்தான் இந்தியா, இந்த மாதிரி ஈரான் ஈராக்கு இந்தியா பாகிஸ்தானுக்குலாம் சண்டை வரும்போது வேறு என்ன பண்ணுறோம், அந்த ஆயுதங்களை நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஆயுதங்களை நம்ம வாங்கிறதுக்கு முன்வரும். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஏற்றுமை செஞ்ச எக்ஸஸான அந்த அமௌண்ட்டை கூட ஓரளவுக்கு கிடச்ச அந்த வருவாயை நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, இந்த போர்களுக்காக நம்ம அதை பயன்படுத்த வேண்டியிருக்கு, செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நமக்கு அது பற்றாக்குறையாக ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர் ஸ்டிமுலேட்டட் இன் ஆர்டர் டு வின் த வார்ஸ், the poor countries are forced to buy the weapons from weapons rich countries using their exports, the earnings and creating the trade deficit. Just the UDCs are trapped forever அப்படின்னு அதனால் என்ன ஆகுது, இந்த இடத்துல வருவாய் அதிகமாக நம்ம செலவிட்டு பற்றாக்குறையை நமக்கு தள்ளப்படுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து சமமின்மைக்கு வாய்ப்புகள் அது ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீதியை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.